திக்ர் மஜ்லிஸிலே பாபாஜி அவருடைய உத்தரவுக்கு இணங்க ஒரே ஒரு செய்தியை மட்டும் உங்களுக்கு நினைவூட்டி என்னுடைய பயானை நான் நிறைவு செய்கின்றேன். இன்று நம்ம அனைவருக்கும் தெரியும், நாம் எல்லாம் இஸ்லாமிய புத்தாண்டிலே நாம் எல்லாம் காலில் எடுத்து வைத்திருக்கின்றோம். ஹிஜ்ரி 1445 முடிந்து ஹிஜ்ரி 1446 புத்தாண்டிலே நாம் எல்லாம் காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த இஸ்லாமிய புத்தாண்டுக்கு ஹிஜ்ரி புத்தாண்டு என்று ஏன் பெயர் வந்தது? இந்த ஹிஜ்ரி புத்தாண்டு என்று யார் பெயர் வைத்தார்கள்? அந்த ஹிஜ்ரி என்ற பெயரை நாம் கேட்கின்ற பொழுது நம்முடைய உள்ளங்கள்ல சிந்தனைகள்ல எண்ணம் என்ன ஓடுது? ஏன்னா இஸ்லாமிய வரலாறை பொறுத்த மட்டில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதற்கு பின்னாடி ஆழமான கருத்துகள் உண்டு, பல தியாகங்கள் உண்டு. மற்ற விஷயங்களை போல, மற்ற சமயங்கள் இருக்கிறது போல, ஏன் ஆங்கில புத்தாண்டை போல, இந்த தமிழ் புத்தாண்டை போல இதெல்லாம் ஒரு லேசான வார்த்தைகள் இஸ்லாமிய புத்தாண்டு கிடையாது. இஸ்லாமிய புத்தாண்டுக்கு ஹிஜ்ரி புத்தாண்டு என்று பெயர். இந்த பெயரை யார் வைத்தாங்க என்று சொன்னால், ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அவர்கள் 10 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் இந்த பெயரை அவங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் பெயர் சூட்டப்பட்டது. ஏன் பெயரை சூட்டினார்கள் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுக்கு முன்னாடி எல்லாம் இஸ்லாமிய ஆண்டு எப்படி கணக்கிடப்படும் என்று சொன்னால், ஏதாவது ஒரு ஆச்சரியமான சம்பவம் நடந்தா அதை வச்சு 1, 2 என்று கணக்கிட்டு சொல்லுவாங்க. உதாரணமாக யானை ஆண்டு ஆமுல் ஃபீல் என்று சொல்லுவாங்க. யானை ஆண்டு 1, யானை ஆண்டு 2 என்று இப்படி ஏதாவது ஒரு அதிசயமான சம்பவம் நடந்தால் அதை வைத்து கணக்கிட்டு சொல்லுவாங்க. ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் அவங்க தான் மூத்த சஹாபாக்களை எல்லாம் அழைத்து, ரசூலுல்லாஹ்வோட யாரெல்லாம் பயணித்தார்களோ, அவங்க கூட யாரெல்லாம் இருந்தாங்களோ, அப்படி மூத்த சஹாபாக்களை வைத்து இஸ்லாத்துக்கு என்று தனி ஒரு வருடப்பிறப்பு வேண்டும், ஒரு ஆண்டு வேண்டும் என்று ஒரு ஆலோசனை செய்கின்ற பொழுது 4 கருத்துகள் அங்கு பரிமாறப்பட்டன. ஒரு சஹாபி சொன்னார், அமீரின் மோமினின் அவர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த வருடத்தை முதல் வருடமாக கணக்கிடலாம் என்று சொன்னார். இப்போ ஹஜ்ரத் உமரே ஃபாரூக் அவங்க சொன்னாங்க, இது யூதர்களுக்கு ஒப்பாயிரும், வேணாம் என்று தடுத்துட்டாங்க. இன்னொரு சஹாபி சொன்னார், ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத் ஆனாங்களே அந்த வருடத்தை முதல் வருடமாக கணக்கிடலாம் என்று அவங்க ஒருத்தர் சொன்னார். இல்ல, நம்மளை பொறுத்த மட்டும் ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத் என்பது மிகப்பெரிய கவலையான ஒரு விஷயம், ஒரு வருடத்தை கவலை கொண்டு துவக்க கூடாது, எனவே அது வேண்டாம் என்று தடுத்துறாங்க. இன்னொரு சஹாபி சொன்னார், ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நபி பட்டம் கிடைத்ததை அந்த ஆண்டை முதல் ஆண்டாக கணக்கிடலாம் என்று சொன்னார். கடைசியா ஹஜ்ரத் அலி அவங்க கருத்தை முன்வைத்தாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போன பிறகுதான் இஸ்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்தது, எனவே அந்த ஹிஜ்ரத்து போன அந்த வருடத்தை முதல் வருடமாக கணக்கிடலாம் என்று ஹஜ்ரத் அலி அவங்க கருத்தை முன்வைக்கும் பொழுது அந்த கருத்தை எல்லா சஹாபாக்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே கருத்தை தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களும் வலியுறுத்தி பேசுறாங்க. கண்ணியத்துக்குரிய உமரே ஃபாரூக் அவங்களுடைய ஆட்சியிலேயே தான் ஹிஜ்ரி புத்தாண்டு என்று பெயர் வைக்கப்பட்டது. இந்த ஹிஜ்ரி புத்தாண்டுக்கு பின்னாடி ஏராளமான சஹாபாக்களுடைய தியாகங்கள், ஏராளமான சஹாபாக்களுடைய வழிகள் இருக்கு. மக்காவிலிருந்து ஹிஜ்ரத்துக்கு சஹாபாக்கள் போனது என்பது ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதர் ஒரு ஊரை விட்டு காலி பண்ணி போனா பெரிய விஷயம் இல்லை, ஒரு குடும்பமே ஒரு ஊரை விட்டு வெளியில போகுது அப்படின்னா அது பெருசா தெரியாது. ஆனா ஒட்டுமொத்த சமூகமும் ஒரு ஊரை விட்டு வெளியில போறது என்று சொன்னால், ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு, ஒரு நாடுக்கு எனக்கு தொடர்ந்து போறாங்க என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். சஹாபாக்கள் இந்த தீனுல் இஸ்லாத்துக்காக வேண்டி, இந்த தீனை பாதுகாப்பதற்காக வேண்டி அங்க மக்காவில் ஷரியத்துடைய சட்ட திட்டங்களை நிலைநாட்ட முடியல, ஷரியத்தை ஃபாலோ பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. அது நீங்க பாத்தீங்க என்று சொன்னால் சின்ன குழந்தை எல்லாம் ஒரு ஹிஜ்ரத் செஞ்சு போகும், வயசானவங்க எல்லாம் ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. சில பேர்கள் முடியாமல் படுத்த படுக்கையா இருந்த எத்தனையோ பேர்கள் பாடையில தூக்கிட்டு போற மாதிரி, ஜனாசால தூக்கிட்டு போற மாதிரி எல்லாம் மக்கால தூக்கிட்டு போனாங்க. ஜுத்துப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதனுக்கு பெயர். அந்த ஜுந்துப் அவங்களுக்கு 120 வயசு. 120 வயசுல அவரே மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு போன்னு நினைக்கிறார். தன்னுடைய மக்கள்கிட்ட சொல்றார்,
ரசூலுல்லாஹ் ஹஜ்ரத் செஞ்சு போயிட்டாங்க, சஹாபா ஹஜ்ரத் செஞ்சு போயிட்டாங்க, எனவே அவங்க வாழாத இந்த பூமியில நான் வாழ முடியாது, நான் ஹஜ்ரத் செஞ்சு போறேன் என்று சொன்ன பொழுது அவர் 120 வயசுல அவளை பாடையை கட்டி தூக்கிட்டு போற மாதிரி ஜனாசா மாதிரி தூக்கிட்டு போனாங்க. மக்காவில் இருந்து சஹாபாக்கள் போகின்ற பொழுது மிகப்பெரிய வலிகளோடு வேதனையோடு தான் போனாங்க. ஏன்னா ஒரு ஊரை திறந்து போறது என்பது பிறந்த மண்ணை, நம் வாழ்ந்த பூமியை, விளையாடிய அந்த மண்ணை, நம்ம சம்பாதித்து வைத்திருக்க அந்த சொத்துக்களை எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில போறது என்பது சாதாரண விஷயம் இல்லை. உங்களுக்குலாம் தெரியும், எவ்வளவுதான் நம்முடைய மெட்ரோ சிட்டியில் நம்ம வாழ்ந்தாலும் கூட சாதாரண நம்ம சொந்த ஒரு சின்ன குக்கிராமமாக இருந்தாலும் அந்த ஊரின் மீது அளவு கடந்த பிரியம் வச்சிருப்போம், அளவு கடந்த பாசம் வச்சிருப்போம். காரணம் என்னன்னு சொன்னா பிறந்த மண்ணு. ஒரு ஊரை விட்டு காலி பண்ணுவது என்பது மொத்த அடையாளத்தை இழக்கிறது தான் அர்த்தம். மொத்த அடையாளத்தை இழந்து தான் சஹாபாக்கு வெளியிலே போனாங்க. நிறை மாத கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் இந்த ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அருமை மகள ஸைனப் அவங்க நிறை மாத கர்ப்பிணி பெண். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அவங்களுடைய மகள் அஸ்மா அவங்க நிறை மாத கர்ப்பிணி பெண். இந்த மாதிரி நிலைமையிலும் கூட அந்த மக்காவில் இருந்து அந்த ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போய் சேர்ந்தாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஹிஜ்ரி என்ற அந்த வார்த்தைக்கு பின்னாடி இவ்வளோ வலிகள் இருக்கு, இவ்வளோ வேதனைகள் இருக்கு, இவ்வளோ காயங்கள் இருக்கு, சாதாரண ஒன்று அல்ல. அதனால் வரலாறுல பதிவு செய்வாங்க ஒரு வார்த்தையை, சஹாபாக்களுடைய உடம்புகள் எல்லாம் செங்கலாகவும் அவருடைய ரத்தங்கள் எல்லாம் தண்ணீராகவும் கலந்து கட்டப்பட்ட கட்டிடம் தான் இஸ்லாம் என்ற கட்டிடம். இந்த இஸ்லாம் என்ற கட்டிடத்தின் பிரம்மாண்டமாக இன்னைக்கு 200 கோடி முஸ்லீம் உலகத்தில் நிறைந்து வாழ்கிறான் என்று சொன்னால் அதற்கு அன்னைக்கு மூத்த குடிமக்கள் முதல் இஸ்லாமியில வாழ்ந்த அந்த சஹாபாக்களுடைய ஹிஜ்ரத் தான் காரணம். இந்த ஹிஜ்ரத் சொல்லக்கூடிய 2 செய்தியை மட்டும் நான் சொல்றேன். நம்ம ஹிஜ்ரி என்று நம்ம அந்த பெயரை நாம் பார்க்கும் பொழுது அதுக்கு பின்னாடி இந்த சஹாபாக்களுடைய தியாகங்கள்லாம் நினைவுக்கு வரும். அதுக்காக நான் சொல்றேன். ஏன்னா ஹிஜ்ரி என்பது நம்ம எதுல நமக்கு அதிகபட்சமாக நமக்கு தேவைப்படுறது எனக்கு ஏதாவது நிக்காக ஏதாவது திருமணம்டா அந்த ஹிஜ்ரி தேடுவோம். அதை பத்திரிகையில் போடணுமேங்கிறதுக்காக வேண்டி ஒரு வளமைக்காக வேண்டி இது போடுவோமே தவிர அதுக்கு தான் தேடுவோமே தவிர ஒன்றும் கிடையாது. நிறைய பேருக்கு இஸ்லாமிய வருடப்பிறப்பு இன்னைக்கு வருடப்பிறப்புன்னு நிறைய பேர் தெரியாது, ஹிஜ்ரி எத்தனைன்னு தெரியாது, என்ன மாசம்னு தெரியாது. எத்தனையோ பேர்கள் தங்களுடைய இஸ்லாமியில வாழ்றாங்க, அது அடையாளத்தை இழந்துட்டு வாழ்றத நம்ம பார்க்கிறோம். இஸ்லாமியர்கள் என்பவர்கள் ஒரு நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஒரு சமுதாயம் அழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அவங்களுடைய அடையாளம் அழிக்கப்பட வேண்டும். அடையாளத்தை அழித்தால், வரலாறுகளை அழித்தால் அந்த சமூகம் ஈஸியாக அழிந்துவிடும். இன்னைக்கு நம்முடைய அடையாளத்தை இழக்கிறதுனால தான், நம்முடைய வரலாறுகளை நினைவு கூறாமல் இருக்கிறதுனால தான் ஒவ்வொரு விஷயமா இழந்துட்டு வர்றோம். எனவே நம்முடைய அடையாளங்களை எந்த காலத்தை முன்னிட்டும் நாமும் இழக்கக்கூடாது, அது நினைவில் இருக்க வேண்டும். நம்முடைய அடுத்து வரக்கூடிய வாரிசுகளுக்கும் நினைவூட்ட வேண்டும். எனவே அந்த ஹிஜ்ரி என்ற அந்த வார்த்தைக்கு பின்னாடி இவ்வளவு தியாகங்கள் இருக்கு, சஹாபாக்களுடைய தியாகங்கள். அந்த ஹிஜ்ரி சொல்லக்கூடிய ஹிஜ்ரி புத்தாண்டு சொல்லக்கூடிய 2 செய்தியை மட்டும் நான் உங்களுக்கு நினைவூட்டி இந்த பயானை நிறைவு செய்கிறேன். ஹிஜ்ரி புத்தாண்டு என்பது நமக்கு சொல்லக்கூடிய அழுத்தமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, வாழ்க்கையில திட்டமிடணும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகும்பொழுது அங்கே திட்டமிட்டாங்க. எப்படி மக்காவிலேருந்து கிளம்புறது, எப்படி போறதுக்கு முன்னாடி அங்கே மதீனாவில் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க, வழிநெடுகளிலும் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க, உள்ளூர் ஏற்பாடு, வெளியூர் ஏற்பாடு, அங்கே போய் தங்கக்கூடிய ஏற்பாடு, இது எல்லாமே முன்கூட்டியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டமிட்ட பிறகுதான் ஹிஜ்ரத்ங்கிற பயணமே ஏற்பட்டது. 14 நாட்கள் மதீனா போய் சேர்றதுக்கு மக்கள், ஆனா யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை, யாரும் எந்த எதிரியுடைய கையில் மாட்டல. இக்காரணம் என்னோட சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய திட்டமிடுதல். ஹிஜ்ரத்துடைய பயணம் அழகான முறையில் திட்டமிட்டாங்க, அந்த திட்டம் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. இந்த திட்டமிடுதல் நம்முடைய வாழ்க்கையில வேணும். தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த வெற்றியாக இருந்தாலும் சரி, திட்டமிடுதல் இருந்தால் மட்டும்தான் முடியும். நான் சொல்றது தீன் சம்பந்தப்பட்ட திட்டமிடுதல். துனியாவில் நல்லா திட்டமிடுறோம், ஒரு மாசத்துக்கு நமக்கு இவ்வளவு தேவைப்படுதுன்னா இவ்வளவு சம்பாதிக்கணும், இவ்வளவு செலவு பண்ணணும், இவ்வளவு மிச்சம் பண்ணணும், பட்ஜெட்லாம் கரெக்டா போட்டு அது கரெக்டா பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கணும், வருஷத்தில் எவ்வளோ இருக்கணும், போன வருஷம் எவ்வளோ இருந்துச்சு, இவ்வளோ வருஷம் இருக்கு, துனியாவில் அழகா திட்டமிடுறோம். நான் சொல்றது தீன்ல திட்டமிடணும், மார்க்கத்துடைய விஷயங்களை திட்டமிடணும். ஒரு அறிவாளிண்டா யார் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க, ஒரு அறிவாளிண்டா யாருன்னு கேட்டாங்க. நம்மள மாதிரியே பதில் சொன்னாங்க. யார்கிட்ட இருக்கு அதிகமான சொத்துக்கள் இருக்கோ, தீனார் திருகம் இருக்கோ, அவங்க தான் பெரிய அறிவாளின்றாங்க.
நம்மளை கேட்டால் அப்படித்தானே சொல்லுவோம். யார் பங்களா கட்டி வச்சிருக்காங்களோ, பங்களாவுக்கு முன்னாடி யார் பிடபிள்யூ கார் நிற்குதோ, யார் வந்து அதிகமாக சொத்துக்கள் வச்சிருக்காங்க அவங்க தான் அறிவாளிம்போம். அது மாதிரி சஹாபாக்கள் சொன்னாங்க, அறிவாளிண்டா யார்கிட்ட சொத்துக்கள் அதிகமாக இருக்கு அவர் தான் அறிவாளிண்டாங்க. அறிவாளிண்டா யார் தெரியுமா? ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அல் கையுசு மன் தான நஃப்ஸஹு வ அமில லிமா பாதல் மௌத். ஒரு அறிவாளி யாருன்னு தெரியுமா? மௌத்துக்கு பின்னாடி உள்ள வாழ்க்கைக்கு முன் தயாரிப்பு செய்கிறாரே அவர் தான் உண்மையான அறிவாளிண்டாங்க. உண்மையான அறிவாளி அவர் தான். ஏன்னா நம்ம மௌத்துக்கு பின்னாடி வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியாது, மௌத்து எப்படி வரும் தெரியாது. உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு தெரியல, வெள்ளிக்கிழமையில இருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள தலை சிறந்த 4 ஆலிம் உலமா பெருமக்கள் மௌத்து. 4 பேருமே ஜும்மா நடத்தியவர்கள் தான். அவங்க ஜும்மா நடத்தின பிறகு ஜும்மாவுக்கு அசருக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலிம் மௌத்து சென்னையில். நேற்று இரவு ஒருத்தர் அவர் இதே மகரிபில் ஒரு சாயங்காலம் ஏர்போர்ட்ல நின்று ஹாஜியில் வந்த வரவெல்லாம் வரவேற்று அரவணைத்து அவங்களெல்லாம் வழி அனுப்பிய அந்த ஒரு ஆலிம் இரவு என்னங்க மௌத்து. மௌத்து எப்படி வரலாம் தெரியாது, யாருக்கு வரலாம் தெரியாது. தலை சிறந்த உலமாக்கள்லாம், அதுவும் வயசான உலமாக்கள், அதுவும் கல்வியில சிறந்த உலமாக்கள் மௌத்தாகிறாங்க. மௌத்து எப்படி வரலாம் தெரியாது, யாருக்கு வரலாம் தெரியாது, எந்த நேரத்தில் வரும்னு தெரியாது. ஆனா மௌத்து வந்துருச்சுன்னா எல்லா விஷயம் டோட்டலா முடிஞ்சிடும். நம்ம கபூர்ல போய் நம்ம தனியாக தான் இருக்கணும். நமக்கு மகன் துவா ஓதுவான், நம்ம மகன் ஏதாவது செய்வான்லாம் தெரியாது. ஏற்கனவே கெடுத்து வச்சிருக்காங்க பயல்களை. ஒரு காலத்துல ஏதாவது துவா ஓதுனாங்க, குர்ஆன் ஓதுனாங்க, யாசின் ஓதுனாங்க, சதக்கா செஞ்சாங்க. இப்ப அப்படி இல்லை. டோட்டலா மௌத்தா போயிட்டா முடிஞ்சு, அவன் பேரை சொல்லி பிரியாணி மட்டும் சாப்பிடு, அவனுக்கு எதுவுமே செய்யாதுன்னு சொல்லி ஒரு வளர்த்துருக்காங்க ஒரு சமூகத்தை. அதனால இவன் பேரன் துவா செய்வேன், மகன் துவா செய்வேன், அவன் யாசின் ஓதுவேன், நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. நம்முடைய வாழ்க்கை நம்முடைய கையில. அதனால மௌத்துக்கு முன்னாடி என்ன நன்மையை சம்பாதிக்கிறோமோ, எவ்வளவு நன்மையில சம்பாதிக்கிறோமோ அதுதான் கபூர்ல நமக்கு உதவி செய்யும், நாளை மஹ்ஷர் மைதானத்துக்கு உதவி செய்யும். உங்களுக்கு தான் தெரியும் மஹ்ஷர் மைதானத்து நிலைமை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்வான். நான் சீக்கிரம் முடிக்கணுக்காக சொல்றேன். யௌம யஃபிருல் மரு மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி லிகுல்லி இம்ரஇன் மின்ஹு யௌமைதின் ஷஅனு யுக்னி. நாளைக்கு மறுமையில மஹ்ஷர் மைதானத்துடைய நிலைமை அல்லாஹ் சொல்வான். ஒரு தந்தை தான் மகனை பார்த்துட்டு பார்க்காம ஓடுவானா, ஒரு தாய் தான் பிள்ளையை பார்த்து பார்க்காம ஓடுவா, ஒரு அண்ணன் தம்பியை பார்த்து பார்க்காம ஓடுவான், ஒரு அக்கா தான் தங்கச்சியை பார்த்து பார்க்காம ஓடுவா. யா நப்சி யா நப்சி, என்னுடைய நிலைமை என்னாகும், என்னுடைய நிலைமை என்னாகும். அப்படியே பைத்தியம் பிடித்தவர்களை போல சித்தம் கலங்கிய ஆங்காங்கே ஓடிக்கொண்டே இருப்பார்கள். யாரும் யாருக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அந்த இக்கட்டான அமுளிதுமொழியா இருக்கக்கூடிய அந்த நேரத்துல நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே ஆயுதம் இந்த உலகத்துல நான் சம்பாதிச்ச நன்மைகள். இந்த உலகத்துல என்ன நன்மையை சம்பாதிச்சோமோ இந்த நன்மை தான் அங்க மஹ்ஷர்ல நமக்கு உதவி செய்யும். அதனால ஒரு வாழ்க்கையில திட்டமிடணும். இந்த புத்தாண்டுல நம்ம ஒரு முயற்சி பண்ணணும், நியத்து பண்ணணும். இன்ஷா அல்லாஹ் இந்த 1446 இருந்து ஹிஜ்ரி இந்த இஸ்லாமிய புத்தாண்டிலிருந்து நான் கண்டிப்பா 5 நாள் இமாம் ஜமாத்தோடு முதல் தொழுகுவேன். முதல் ஸ்டெப்பு. இரண்டாவது ஸ்டெப்பு, என் வாழ்க்கையில ஹலால் ஹராம் பேணி வாழ்வேன். இந்த ரெண்டையும் நம்ம எடுத்து யா அல்லாஹ் இதை முழுமையாக கடைபிடிப்பதற்கு முழுமையான முறையில் யா அல்லாஹ் உதவி செய்ய என்று அல்லாஹ்ட துஆ செஞ்சு நம்ம செயல்படுத்த ஆரம்பித்தோம் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நாடு அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஷரியத்தை முழுமையாக பின்பற்றக்கூடிய மக்களாக மாறிடுவோம். திட்டமிடுதல் வேணும். இந்த ஹிஜ்ரி சொல்லக்கூடிய முதல் செய்தி அதுதான். இரண்டாவது செய்தி, அல்லாஹ் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூபக்கர் அவங்களும் அந்த ஹிராவுடைய குகையில் இருக்கும் பொழுது எதிரிகள் அந்த குகை வரைக்கும் வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கால்லாம் தெரியுது, குனிஞ்சு பார்த்தா உள்ள இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிடும். இப்ப ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அவங்க பயந்து நடுங்கினாங்க. காரணம் தான் உயிர் போயிருமே இல்லை, தன் உயிருக்கு மேலா நேசிக்கக்கூடிய ரசூலுல்லாஹ்க்கு ஏதாவது ஏற்பட்டுருமோ என்று தான் பயந்தாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, அபூபக்கரே பயப்படாத, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அப்படின்றாங்க. இந்த ஒரு அழுத்தமான ஒரு செய்தி நம்ம உள்ளத்துல ஆழமா பதியணும். எந்த ஒரு சோதனை வந்தாலும் சரி, கடன் பிரச்சனையாக இருந்தாலும், நோய் பிரச்சனையாக இருந்தாலும், வேற வியாபார பிரச்சனையாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹ் தஆலா நமக்கு தீர்த்து வைப்பான். அல்லாஹ் ஒருவனால் மட்டும்தான் தீர்த்து வைக்க முடியும். அந்த முழுமையான நம்பிக்கை எல்லாமே வைக்கணும். நம் முஸ்லீம் அல்லாத எத்தனையோ மக்களுக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்யும் பொழுது, ஏன் கடவுளே என்று சொல்லப்படக்கூடிய நாத்தியவாதிக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா உதவி செய்யும் பொழுது, கல்லுக்குள்ள உள்ள தேரைக்கு அல்லாஹ் தஆலா உதவி செய்யும் பொழுது, எவனுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா அள்ளி கொடுக்கும் பொழுது நம்மள அல்லாஹ் தஆலா கையை விட்டுருவான்னா, தெருவுல விட்டுருவான்.
கண்டிப்பா அல்லாஹ் உதவி செய்வான். உதவி செய்வான் நம்பிக்கை வைத்து அதற்குண்டான முயற்சிகளை செய்வோமேயானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய வெற்றி அல்லாஹ் தருவான் என்பதை நினைவூட்டிக் கொண்டு இந்த ஹிஜ்ரி புத்தாண்டு நாம் எல்லாம் ஒரு முயற்சி செய்வோம். இன்ஷா அல்லாஹ் முழு தீனின்படி வாழக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா தருவானாக என்று இந்த நல்ல நேரத்திலே துஆ செய்தவனாக என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.